நண்பர் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், அதாவது இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். அதுவும் உலக அரசியல் மற்றும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். G20 மாநாட்டுல அமெரிக்கா எடுத்த ஒரு அதிரடி முடிவு என்ன? அதே சமயம் இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து ஒரு புதிய குளோபல் பார்ட்னர்ஷிப்பை எப்படி அமைச்சது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த G20 புறக்கணிச்ச அமெரிக்கா உலக அதிர்வத்த அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த G20 மாநாடு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சா அப்படின்னு பார்க்கணும். பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த G20 மாநாடுகள் உலக ஆதிக்க சக்தியான இந்த அமெரிக்கா மற்றும் சீனாவை பொறுத்து தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எக்கனாமிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங், பெரிய நாடு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறையும் இந்த மாதிரியான மாநாட்டுகளுக்கு போயிட்டு இவங்க மூலியமா வரக்கூடிய முடிவுகள் தான் பெரிய லெவல்ல பேசப்படும். அப்படி இருக்கும்போது இந்த முறை பாத்தீங்கன்னா அமெரிக்கா செஞ்ச ஒரு காரியம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த G20 மாநாட்டை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் மாநாட்டுக்கு வரல, ஆனா மற்ற உலக தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு இந்த மாநாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். அமெரிக்கா இல்லாமலே ஒரு ஒப்பந்தம் உலக வரலாற்றுல முதல் முறை அப்படின்னு நம்ம பாக்குறாங்க. அது என்ன அப்படின்போது இந்த G20 இதுவரை ஒரு ட்ரெடிஷனல் இருந்துட்டு வருது. அது என்னன்னா எல்லா நாடுகளும் ஒன்னா ஒரு ஒருமித்த கருத்தை வச்சு ஒரு பிரகடனத்தை வெளியிடுவாங்க. அதாவது ஒரு டிக்ளரேஷனை பண்ணுவாங்க. அதாவது இந்த உலக பசியை ஒழிப்போம், பருவநிலை மாற்றத்தை எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். எல்லா நாடுகளும் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த பிரகடனம் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வராமலே இதை புறக்கணிச்சிருச்சு. சூப்பர் பவரான அமெரிக்கா இல்லாம எப்படி இந்த G20 பிரகடனம் வெளியிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ட்ரம்ப் புறக்கணிச்சதை அலட்சியமா படுத்திட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்காவினுடைய கடும் ஆட்சேபனை மற்றும் இந்த புறக்கணிப்பையும் மீறி அவர் என்ன பண்ணாருன்னா பருவநிலை மாற்றம் குறித்த உலக நாடுனோட ஒரு மனதான ஒப்புக்கொண்ட ஒரு பிரகடனத்தை G20 மாநாட்டில் வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமெரிக்கா இல்லாமலே பாத்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இந்தியா உட்பட மற்ற G20 நாடுகள் அனைத்தும் ஆதரவு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சர்வதேச நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது அமெரிக்காவோட சர்வதேச வலிமையை குறைச்சி காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இதெல்லாம் பார்க்கறாங்க. ட்ரம்ப்னுடைய கொள்கைகள் அமெரிக்காவுக்கு உலக அளவில் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டது அப்படின்றத வெளிப்பட்டமா இதுல தெரியுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப்னோட புறக்கணிப்பும் இந்தியா கனடாவுடைய உறவும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா ஒரு புதிய கூட்டணியை இந்த G20 அமைச்சாங்க அப்படின்னு பார்க்கறாங்க. இந்த G20 மாநாடுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய வெற்றி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு புது கூட்டணியை அமைச்சதுதான் இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவால இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருந்த உறவு ரொம்ப மோசமான நிலைமையா போச்சு. அது நல்லாவே நமக்கு தெரியும். இந்த நிஜார் கொலை வழக்குல இந்தியா தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி ட்ரூடோ குற்றம் சாட்டினாரு. அவர் என்ன பண்ணாரு, மறைமுகமா டைரக்டாவே இந்தியா கடுமையான நடவடிக்கைலாம் எடுத்தாரு. உறவுல மிகப்பெரிய பிரச்சனையாச்சு, ட்ரேட்லாம் அஃபெக்ட் ஆச்சு. இவங்க சைலண்ட் டிப்ளமேட் அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க சைலண்ட் டிப்ளமேட்ஸ் அவங்க கூப்பிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம US, UK இவங்களெல்லாம் சீண்டி விட்டு அவங்களையும் நமக்கு எதற்காக பேச வச்சாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ட்ரூடோ பீரியட்ல நடந்துச்சு. ஆனா அவரு பதவி இருந்து விலகுனதுக்கு அப்புறம் உறவு மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ கனடாவோட நிலைப்பாடு சுத்தமா மாறி போயிருக்கு. ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம், அதாவது ஒரு ட்ரைலேட்டரல் பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவோட இணைஞ்சு ஒரு புதிய முத்தரப்பு பார்ட்னர்ஷிப் அறிவிச்சார். நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் முக்கியமா டெக்னாலஜி, இனோவேஷன், அப்புறம் கிளீன் எனர்ஜி, முக்கியமான மினரல்ஸ், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றோம் இல்லையா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்றது மற்றும் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனுடைய வளர்ச்சி, இதை பத்தின நோக்கம் தான் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கனடாவுடைய உடனடி ஆர்வம், முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வரப்போனே கனடா அதிக இன்ட்ரெஸ்ட் காமிச்சது அந்த நேரங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். கனடாவுடைய இந்த வேகமான மாற்றம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் இப்போ இந்த H1B விசாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டு வராரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைமணங்களை அமெரிக்காவுக்குள்ள அனுமதிக்க தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிகளுடைய ஆதரவாளர்கள்லாம் சீண்டி விட்டு அவங்க மூலியமா அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கிறோம். இது கனடாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு போக முடியாம இருக்கிற இந்திய திரைமணர்கள் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு, அதாவது கனடாவுக்கு இருக்கிறதுக்காக கனடா இந்த வாய்ப்பை பயன்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக கனடா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $1.6 பில்லியன் மதிப்புள்ள ஒரு புதிய H1B விசா திட்டத்தை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டு என்ஜினியர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப திறமையானவங்க, அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளை கனடா பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய கனடா பிரதமர் ஆர்வமா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ட்ரம்ப் ஏன் G20 புறக்கணிச்சாரு, ட்ரம்ப் உலக மீடியா ஏன் தனிமைப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சர்வதேச ஊடகங்கள், அதாவது கனடால, ஆஸ்திரேலியாவில், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா உலகத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த பிரகடனத்தை வெளியிட்டாங்க. அமெரிக்க
அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இதுல கலந்துக்காது, அவரு தனிமைப்படுத்தப்பட்டாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவ்வளவு அதிகாரம் வாய்ந்த ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தனிமைப்படுத்தப்பட்டாரு அப்படின்னு எழுதுவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் முறையா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா இல்லாம எந்த ஒரு விஷயம் வந்து உலகத்துல நடக்காது, இதுதான் முதல் முறையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மொத்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா தென்னாப்பிரிக்கால தான் ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு நாட்டை பிடிச்சி சீனிட்டே இருப்பாரு. அதுல ஒரு சில நாடுகள் கம்முன்னு போடுவாங்க, ஒரு சில நாடுகள் எதிர்த்து நிற்பாங்க. அந்த மாதிரி எதிர்த்து நின்றவர் தான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய ராமபோசாவும் நம்ம சொல்றோம். இப்போ அது என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் ஏற்கனவே இவர் ஏன் வரலன்றதுக்கான காரணத்தை போட்டிருந்தேன். அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து ஃபிரிக்ஷன் இருக்குன்னு போட்டேன். ஆனா அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லா போடலாம். ஆனா இதுல நீங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் மைனாரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்க அரசு வந்து ஒரு கூட்டத்தை வைக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தை சேர்ந்த விவசாயிகள் எல்லாமே வந்து அங்க அவங்களுக்கு எதிராக வந்து அட்டுழியங்கள் நடக்குது, அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து அவர் பேசிட்டே வந்தார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்த தொகையில வந்து வெள்ளை இனத்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 7-8% மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது எதை சார்ந்தவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நைஜீரியாவில் வந்து அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸை வந்துட்டு முஸ்லிம்ஸ் வந்து கொள்றாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா நைஜீரியாவில் நான் வந்து போர் தொடுப்பேன், அமெரிக்கன் ஆர்மியை நான் உள்ள அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருந்தார். அது மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினாரு. அப்பதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றோம். இந்த சிறுபான்மை மக்கள் மீதான அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ட்ரம்ப் குற்றம் சாட்டியே வந்தாரு. அமெரிக்காவில் உள்ள வெள்ளை விவசாயிகளுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்கு தான் ட்ரம்ப் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவில் மேக்சிமம் வந்து ஒயிட் பீப்புள் இருக்காங்க, பிளாக் பீப்புள் வந்துட்டு ஓரளவு கம்மி. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அதாவது இந்த வெள்ளை இனத்து விவசாயிகளுடைய ஓட்டை வாங்குறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்த மக்களுக்கு அகென்ஸ்டா நான் வந்து நடக்கக்கூடிய பாதக செயல்களுக்கு நான் ஆதரவா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சு தன்னுடைய ஓட்டை வாங்க அவர் விரும்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, இப்போ அதனாலதான் இந்த விவகாரத்தில் தான் அவர் வந்து பெருசுபடுத்திட்டே போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனைக்காக பெருசுபடுத்திட்டு போறது பார்க்கப்படுது. ட்ரம்ப் ஒரு முறை தென்னாப்பிரிக்க அதிபர் அந்த நம்ம சிறில் ராமபோசா வந்து ஒயிட் ஹவுஸ்ல சந்திச்சு பேசுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற தாக்குதலுடைய வீடியோ மற்றும் வந்து உங்க பாருங்க போட்டோஸ்லாம் அவர்கிட்ட காமிச்சு உங்க நாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசி அவர் வந்து அவமானப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து புதுசு கிடையாது. ட்ரம்ப் வந்து பொதுவாகவே ஒரு மேடை நாகரிகம் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவர் பேசுறத மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாரு. அவருக்கு கவுண்டரா வந்துட்டு யாருமே பேச முடியாது முதல்ல. ரெண்டாவது எம்பாரசிங் மூமெண்ட், எல்லா தலைவர்களுக்குமே வந்து ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் அவர் உருவாக்குவார். நீங்க ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீட்டிங் கூட நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்திருப்பீங்க. ஜெலன்ஸ்கியை பயங்கரமா அவமானப்படுத்தி அமைச்சாரு. அந்த நேரத்தில் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் தலைவர்கள் எல்லாமே அவருக்கு துணையா நின்னாங்க, அவருக்கு ஒரு ஆதரவான பேச்சுக்களும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட்டை கொடுக்கறது, அவங்களை வந்து பயங்கரமா விவாதம் பண்றது, மூஞ்சிக்கு நேரா வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரம்ப் பண்ணுவாரு. ஒரு சில தலைவர்கள் அதை பொறுத்து போவாங்க, ஒரு சில தலைவர்கள் அதை பொறுத்து போக மாட்டாங்க. அப்படிதான் நம்ம ராமபோசா பொறுத்து போகல அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த உறவுனுடைய விரிசல் என்னன்னா, ட்ரம்ப் இந்த விவகாரத்தை விடவே கிடையாது. தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அரசு மீது விமர்சனம் வச்சுட்டு தான் இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டு நாடுகளும் உறவு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதன் விளைவாக தான் இந்த வருஷம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த இந்த G20 மாநாட்டுக்கு ட்ரம்ப் வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது, புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லப்படுது. சரி, இந்த G20 அதிகார மாற்றம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு வருஷமும் வந்து ஒரு நாடு வந்து இந்த G20 மாநாட்டை வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு வருஷம் நம்ம இந்தியாவில் பண்ணோம், இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது. அடுத்த வருஷம் யார் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த G20 மாநாட்டை நடத்தும் நாடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நடக்கிறக்கும் மாநாட்டை நடத்தும் நாட்டுக்கிட்ட வந்து தனது அதிகாரத்தை வந்து முறையாக ஒப்படைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கா நடத்துச்சு நான் சொன்ன மாதிரி. அடுத்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா G20 மாநாட்டை வந்து நடத்தும் பொறுப்பு வந்து அமெரிக்கா கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மயாமின்னு கூடிய ஒரு சிட்டியில வந்து அவங்க நடத்த போறாங்கன்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபோசா என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, G20 அரங்குல அமெரிக்காவுக்கான இடம் காலியா இருக்கு, நாங்க வேக்கண்டா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ட்ரம்ப் அல்லது அவருடைய யாராவது ஒரு பிரதிநிதி வந்து இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனா தென்னாப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடன் வந்து இந்த அதிகாரத்தை ஒப்படைக்கிட்டு காத்துல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அமெரிக்காவை எதிர்த்து ஒரு பெரிய பிரகடனத்தை வெளியிட்டு ஒரு துணிச்சலான நடவடிக்கையும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த பிரகடனம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த G20 இந்த எல்லா நாடுகளும் சைன் பண்ண பிரகடனத்தை அமெரிக்கா இல்லாம நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பும் சொல்லியிருந்தார். அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. எல்லா நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டாங்க. இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்குன்னு பார்க்கப்படுது. மேலும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை வந்து ஒரு முறையா ஒப்படைப்பாங்க. நீங்க உங்க இடம், உங்க பிளேஸ் USA போர்டு போட்டு வேக்கண்ட்ல இருக்கு, நீங்க வந்து உட்காந்துட்டு நீங்க இதை எடுத்துக்கோங்க, இந்த அடுத்த வருஷம் நடத்த வேண்டிய விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பிரதிநிதியாக வந்து எடுத்துக்கோங்க, இடம் காலியா தான் இருக்குது, எடுத்துக்கிறது இருக்காது, உங்களோட விருப்பம்ன்ற மாதிரி மறைமுகமா தென்னாப்பிரிக்கா வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த தென்னாப்பிரிக்கா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க, அதாவது அமெரிக்காவில் அடுத்த வருஷம் நடக்க போற இந்த மாநாட்டில் கண்டிப்பா கலந்துக்க மாட்டாங்க, நாங்க புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரியும் ராமபோசா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இங்க தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல வந்துட்டு அமெரிக்கா வரவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க
நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான முடிவும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போதுன்னா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னா, நமக்கு தெரியும் ட்ரம்ப் ஒரு எப்படி சொல்றது, ஒரு குதர்க்கமாக யோசிக்கக்கூடிய ஆளு. அவரோட பெருமையாக பேசினா அவருக்கு பிடிக்கும், அவருக்கு ஆதரவாக பேசினா பிடிக்கும், அவர் சொல்றதுக்கு தலையாட்டினா மட்டுமே பிடிக்கும். பிடிக்கல அப்படின்னா அந்த நாடுகளை அகேன்ஸ்டா டேரிஃப் போடுவார், சாங்ஷன் பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணுவார். இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு என்ன மாதிரி விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து ஒரு சவால் விடுற மாதிரி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனால வருங்காலத்தில் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா உறவுல வந்து இன்னும் மோசமடையலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்ப் தென்னாப்பிரிக்கா மீது பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்துட்டு சுத்தமா அந்த பிரிக்ஸை வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னா அவங்க வந்து டாலரை வந்து நான் வந்து டீஸ்டபிளைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாதுன்றாரு. இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த G20 மாநாடு வந்து உலக பிரச்சனையை தீர்க்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்ட சண்டை காரணமா இந்த மாநாட்டினுடைய தாக்கம் இம்பாக்ட் வந்து குறைஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் சொல்றாங்க. எந்த ஒரு பிரகடனமும் அமெரிக்கா இல்லாம பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரகடனமா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஏன்னா உலக நாடுகள்ல அதிக பணபலம் படிச்ச ஒரு நாடு அமெரிக்கா. அந்த ஒரு விஷயத்துக்காக அமெரிக்காவினுடைய இருப்பு கண்டிப்பா தேவை எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போதும் உலகளாவிய விஷயங்கள்ல அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இப்போ தென்னாப்பிரிக்கா இப்படி பண்ணதுனால அமெரிக்கா ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா இந்த தென்னாப்பிரிக்காவை G20 இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து ட்ரம்ப் வச்சுட்டு இருந்தாரு. பட் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுக்கல. பட் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தை புறக்கணிச்சு வராதனால இவர் இல்லாம இந்த பிரகடனம் வெளியே வந்ததுனால இன்னும் கடுமையான ஒரு நடவடிக்கையை தென்னாப்பிரிக்கா மேல ட்ரம்ப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஒரு மோசமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அங்க போயிட்டு இந்த 3 நாடுகளுடன் சேர்ந்து ஒரு முக்கியமான உடன்படிக்கையை போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் வந்து இது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நமக்கு வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.